வாங்குற அடியில தலைவனுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சோ! அப்படிங்கிற மாரி தான் ஜெலன்ஸ்கியோட ஒரு செயல் இருக்கு. என்னங்கிறத ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். எப்பயும் போல வீணா போன வேலைய ரஷ்யாவ நோக்கி பண்ணிவிட்டார்கள். என்ன அப்புட்ன்னா, அந்த ஒரு பர்ட்டிகுலர் பிளேஸ தாக்குனாலே போதும். ரஷ்யா பெரிய அளவு சரிஞ்சிரும். ஏகப்பட்ட பெட்டாலியன்களோட சப்ளை செயினையும் கட் பண்ணிர்லாம். அந்த மாரி ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த யுத்தம் ஆரம்பிச்ச காலகட்டத்தில இருந்து இவர்கள் செய்யறது என்ன அப்படின்னா, பெல்கிராட் பகுதியில உள்ள கச்சா எண்ணெய் சேமிப்பு மையத்த தகர்க்கிறது. அதே மாரி வேற ஒரு பகுதி கிரிமியா. இந்த மாரி ஏதோ ஒரு வீணா போன ஒரு லொகேஷன். டார்கெட்டு பெரிய டார்கெட் தான். கச்சா எண்ணெய் சேமிப்பு மையம் பத்தி எரிஞ்சா என்ன ஆகும்? ஏகப்பட்ட லாஸ் ஆகும். அந்த சப்ளைய நம்பி இருக்கக்கூடிய இராணுவமா இருந்தா பாதிப்பு கூட. பொதுமக்களா இருந்தா அது ரஷ்யாவுக்குள்ள பாதிப்பு அப்படின்னு டிராவல் ஆகும். இதெல்லாம் ஓகே தான். ஆனா இத செய்யறது மூலியமா உக்ரைன் யுத்த களம் மாறுமான்னு கேட்டா, சத்தியமா மாறலைங்கிறனால தானே இம்புட்டு நிலங்களையும் பறிகொடுத்து இன்னைக்கு மிச்சம் உள்ள கனிம வளங்களை அமெரிக்கா கிட்ட பறிகொடுத்து செலன்ஸ்கி நிக்கிறாரு. ஆனா அவருக்கு தெரிஞ்சதும், பிடிச்சதும் இது ஒரு விஷயம் தான். அதனால வழக்கம் போலவே தாக்கிட்டார். ஆனா இந்த தடவ ரஷ்யாவோட தாக்குதல் அப்படிங்கிறது கொஞ்சம் கொடூரமாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்புட்ன்னா, சுமார் 400 இடங்கள குறிவச்சு ரஷ்யா ஒரு மிகப்பெரிய அளவுல தாக்குதல் நடத்தது. 120 ஆளில்லா விமானத்த வச்சு இந்த ஒரு பெரும் தாக்குதல மேற்கொண்டிருக்கார்கள். அதுபோக மிசைல்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறத இன்னும் அவர்கள் சொல்லல. ஆனா 400 இடங்கள மார்க் பண்ணி தாக்கியிருக்கார்கள். இதுல எதுவுமே தப்பல அப்படிங்கிறது தான். ஏறக்குறைய 10 எரியுது தலைநகரம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தாக்குதல் மிக கொடூரமா இருந்திருக்கு. இத தாண்டின இன்னொரு விஷயமா ரஷ்யா செஞ்சது என்ன அப்டின்னா, வெளிநாட்டு படைகள் இருக்கக்கூடிய பகுதிகள். அத இந்த 400ல அது கணக்கு இல்ல. அது தனியா திட்டமிட்டு தாக்கியிருக்கார்கள். ஒவ்வொரு இடத்துலயும் 250, 350 அந்த மாரி சுமார் 1000 வீரர்கள கடந்த 24 மணி நேரத்துல வெளிநாட்டு வீரர்கள், வாடகை இராணுவத்தினர மட்டுமே டார்கெட் பண்ணி தட்டி தூக்கிட்டார்கள். இது ஒரு பெரும் விஷயமா தான் பார்க்கப்படுது. ஏன் அப்டின்னா, இந்த கச்சா எண்ணெய் சேமிப்பு மையத்த தாக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது செலன்ஸ்கி. உத்தரவு குடுக்கக்கூடியது செலன்ஸ்கி. செலன்ஸ்கிக்கு உத்தரவு குடுத்தது யாரு? யாரோ ஒரு ஐரோப்பா நாடு. நாடு குடுத்திருக்கலாம். இல்ல அங்க உள்ள தலைவர்கள் குடுத்திருக்கலாம். அங்க உள்ள எதிர்க்கட்சி குடுத்திருக்கலாம். எவன் குடுத்தாலும் இவன் தான் அந்த உத்தரவ வாங்கி செய்வானே! அப்படிங்கிற மாரி நெலைம இருக்கிறனால, சந்தேகமே பட வேணாம். மொதல்ல உக்ரைனுக்கு ஒரு பெரும் பதிலடிய குடுக்கணும்னு 400 இடங்கள மார்க் பண்ணி தரை மட்டமா ஆக்கிட்டார்கள். பொதுவாவே தரைமட்டமாக்குவார்கள். இந்த தடவ பத்தி எரியிற மாரி சில குண்டுகள வீசியிருக்கார்கள். அதனால நீண்ட நேரம் போராட்டம் அப்படிங்கிற மாரி மாறிப்போச்சு அந்த 400 இடங்களும். இத தாண்டி வெளிநாட்டு வீரர்கள அனுப்பக்கூடியவன் தானே இந்த மாரி உத்தரவையும் குடுக்குற. உன் நாட்டு வீரர்களுக்கு தான் முதல் ஆபத்து அப்படிங்கிற மாரி அந்த சைடும் டார்கெட் பண்ணி அடிக்கிறார்கள். இது ஜெலன்ஸ்கிக்கு மிகப்பெரிய அளவுல பதட்டம். ஒரு பக்கம் ஒட்டுமொத்த உக்ரைனும் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஆயிப்போச்சு. அடுத்த கட்டமா உள்நாட்டு வீரர்கள் தான் ஓடி போறாங்களே. ஒண்ணு ஆர்டர் வாங்குற இடத்துல இருந்து ஓடி போறாய்ங்க. இல்லாட்டி ஆர்டர் எடுத்துட்டு போஸ்ட்டுக்கு போறேன்ட்டு ஓடி போறாய்ங்க. இல்ல போஸ்ட்ல இருந்தே ஓடி போறாங்களே ஒழிய, ஒரு காலமும் ரஷ்ய படைகள எதிர்கொள்றதே இல்லேங்கிற நெலைம ஜாஸ்தி ஆயிக்கிட்டே வருது. வீரர்கள் ஆரம்பிச்சு படை தளபதிகள் வரை அப்படியே அந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது கூடிக்கிட்டே இருக்கு. அவனுங்கள பிடிச்சுட்டு வாங்கடான்னு அனுப்புறவனும் சேர்ந்து ஓடக்கூடிய காட்சிகளும் இப்பல்லாம் நடக்குது. இவ்வளவு பெரிய பதட்டத்துல ஜெலன்ஸ்கிக்கு கை குடுக்கிறதே வெளிநாட்டு வீரர்கள் தான். இப்ப அவர்கள குறி வச்சு தாக்கும்போது ஒரு பயம் வரப்போறதில்ல. ஏன்னா தோக்கப்போற யுத்தம். அதே மாரி இவனுங்கள அனுப்பி ரஷ்யா கிட்ட நம்மளும் சேர்ந்து அடி வாங்கணும்னு அந்த நாடுகளும் போகாதீங்கடா அப்டின்ட்டு சொல்லிரும். இந்த மாரி ஜோன்ல இப்படி ஒரு தாக்குதல் இது இன்னமும் வீரியமா நடக்கும். அப்ப வெளிநாட்டு வீரர்களும் இல்ல, உள்நாட்டு வீரர்களும் இல்ல அப்டின்னா, ஜெலன்ஸ்கி என்ன படத்துல வர சூப்பர்மேனா? அவரே தனியா போய் சண்ட போட வாய்ப்பே இல்ல. படத்துல கூட அவர் சூப்பர்மேன்லாம் இல்ல. காமெடியன் தான். அதனால இங்க அந்த தியரியே கூட ஒத்து வராது. ஆனா இந்த இடத்துல தான் ஜெலன்ஸ்கி தன்னோட அதிரடியான பேச்சுக்களுக்கு ரிட்டயர்மென்ட்டே கிடையாது அப்படின்னு சொல்ட்டாரு. என்ன அப்டின்னா, பொசுக்குன்னு இந்த யுத்தத்த ஜெயிச்சு காட்டுறேன். எனக்கு அணு ஆயுதம் குடுங்க அப்டின்ட்டாரு. என்னடா இது? ஏன் பீரங்கி குண்டு மாரி கேட்கிற? அதையே நீ தலைகீழான்னு கேட்டாலும், நீ கேட்டதுலருந்து பாதி தான் குடுப்போம். அணு ஆயுதத்த குடுங்கன்னு கேட்கிற? அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தலைவர்களும் மனசுக்குள்ள நெனச்சுக்குவாங்க. நல்ல வேளை நம்ம பேர சொல்லி கேட்கல இந்த லூஸ் பய. இல்லாட்டி ரஷ்யா நம்ம மேல தான் திரும்பி இருக்கும். ரஷ்யா கிட்ட அணுகுண்டு இருக்கு. நம்ம கிட்ட இருக்கா? அப்படின்னு ஐரோப்பால உள்ள 1 டசன் நாடுகள் பதட்டமாயிருச்சு.
அதான் அடிச்ச அடியில தலைவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சாட்டுக்கு, எல்லாரையும் சிக்க வைக்கிறேன் பார் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. இவ்வளவு காலம் ரஷ்யாவ சிக்க வைக்கிறேன்னு ஸ்டேட்மெண்ட் விடுவாரு. இப்ப தன்னோட கூட்டணியில இருக்கக்கூடிய ஆட்களே ரஷ்யா கிட்ட சிக்க வைக்கிறேன் பார் அப்படிங்கிற மாரி ஸ்டேட்மெண்ட்ட மாத்திட்டாரு. உக்ரைன் யுத்தகலம் அப்படிங்கிறது முடியறக்குள்ள ஜெலன்ஸ்கி, ஐரோப்பா இது சார்ந்து பெரிய அளவுல பாதிப்புகள் கூடிக்கிட்டே இருக்கிறத கண்கூடா பார்க்க முடியுது. நன்றி, வணக்கம்.